நீண்ட காலத்துக்கு முன் செப்பனியா என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசி, அதாவது தேவனிடமிருந்து செய்திகளை மக்களுக்கு சொல்பவர். அவர் யூதா தேசத்தில் வாழ்ந்தார், இராஜா யோசியா காலத்தில். அந்த நாட்களில் மக்கள் பல தப்பான விஷயங்கள் செய்தார்கள். அவர்கள் உண்மையான தேவனை விட்டுவிட்டு சிலைகள், விக்கிரகங்கள் வழிபட்டார்கள். அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை மறந்து திமிராகவும் சுயநலமாகவும் நடந்தார்கள். அப்பொழுது தேவன் செப்பனியாவிடம் சொன்னார், எச்சரிக்கை, என்னை விட்டு விலகி போனவர்களை நான் தண்டிப்பேன். நாட்டிலிருந்து விக்கிரகங்களை நீக்குவேன். கர்த்தருடைய நாள் வரும். அந்த கர்த்தருடைய நாள் என்பது பாவங்களுக்கு எதிராக தேவன் நீதியாயிருக்கும் நாள் என்று பொருள். செப்பனியா அந்த செய்தியை மிகவும் தீவிரமாகச் சொன்னார். அவர் கூறினார், அந்த நாள் துக்கமும் பயமும் நிறைந்த நாளாக இருக்கும் தேவனை கேளாதவர்களுக்கு. ஆனால் செப்பனியா நல்ல நம்பிக்கையும் சொல்லி மக்களை ஊக்கப்படுத்தினார். அவர் சொன்னார், நீங்கள் தாழ்மையுடன் தேவனை பின்பற்றினால் அவர் உங்களை காப்பார். அவர் அகங்காரிகளை கடிந்து கொள்வார், ஆனால் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் மக்களை ஆசீர்வதிப்பார். செப்பனியா சொன்னார், ஒருநாள் தேவன் எல்லாவற்றையும் புதியதாகவும் சுத்தமாகவும் ஆக்குவார். அவர் சொன்னார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை மகிழ்ச்சியுடன் நேசிப்பார். அவருடைய அன்பால் உங்களை அமைதிப்படுத்துவார். அவர் உங்களைப் பற்றி பாடுவார். இது ஒரு அழகான வாக்குறுதி. தேவன் தம்முடைய மக்களை நேசிக்கிறார். அவர்கள் மனந்திரும்பினால் அவர்களை மன்னித்து ஆசீர்வதிப்பார். திமிர் மற்றும் சுயநலம் தவிர்க்கவும். தேவன் எப்போதும் தம்மை நம்பி திரும்பும் மக்களை மன்னித்து ஆசீர்வதிப்பார்.